அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை அவசியம் பாருங்கள், அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பிப்ரவரி 26 முதல் லாபஸ்தானத்தில் வலம் வந்த 3 மற்றும் 6 இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இப்போது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 இடத்தில் நுழைகிறாருங்க. எனவே இந்த வேளையில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் அதிகமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே அதிகமாக மேசராசிக்காரர்களுக்கு தேவை. தைரியாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் விரயத்தில் நுழைவதால் எதிர்பாராத விரய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத சூழல் உருவாகும். எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மற்றும் கூடுதலாகவே தேவை என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் மேசராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறாருங்க. பொதுவாக வித்யா காரகன் என்று அழைக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதனுக்கு 3 மற்றும் 6 இடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 6 இடத்தின் உச்ச அதிபதியாகவும் அவர் பார்க்கப்படுகிறார். எனவேதான் மிதுன ராசிக்கும் கன்னிராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசி உச்ச அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் நவ கிரகங்களிலே மதிநுட்பத்தை மிக தெளிவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் அல்ல, விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவேகத்துடன் அனைத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றலை அற்புதமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் மிக முக்கியமானவராக வித்யாகாரகரான புதன் பார்க்கப்படுகிறாருங்க. அது மட்டுமல்லாது தனது பார்வையில் சூரியன், சுக்கிரன், ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை நட்பு கிரகமாக பார்க்கிறார். சமகிரகமாக சூரியனின் பார்வையில் இருக்கிறாருங்க. செவ்வாய், குரு, சனி போன்ற கிரக நிலைகளை சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன். ஆனால் சனி இவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். அதே வேளையில் குரு மற்றும் செவ்வாய் பகை கிரகங்களாக பார்க்கின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் ஒருவரை மட்டும்தான் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. மதிநுட்பத்தை நன்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சந்திரன். அவரை இவர் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் வித்யாகாரகரான புதன் என்று சொல்லிவிட முடியும். சில நேரங்கள்ல கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட பெரிய அளவுல தடை தாமதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனின் அறிவாற்றல் இல்லை என்றால் அதை சாதுரியமாக மாற்றிக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த வகையில் பார்க்கும் போது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும், நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகுங்க. எனவேதான் புதன் சாதகமற்ற அமைப்பில் தற்போது மீன ராசியில் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது உறுதியாகவே புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் அதிகமாக உள்ளது. இந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாமல் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. எனவேதான் எச்சரிக்கை எச்சரிக்கை மிகவும் அவசியம். அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். காத்திருக்கும் அதிர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடுகள்ல சில திடகாத்திரமான முடிவெடுக்க முடியாமல் உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழலும் அதனால் எதிர்பாராத சில சங்கடங்களும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அவர் வலுவிழந்து நீச்சம் பெறுவது மட்டுமல்லாது மார்ச் 9 முதல் வக்ரகதியிலும் திரும்புகிறார், மேலும் வலுவிறக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக இந்த வேளையில் எச்சரிக்கை எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குங்க. ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெற்று வலுவிழக்கக்கூடிய இந்த தருணத்துல எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப சிக்கலை போல் மிக கடினமானதாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகிறது. எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் சற்று அதிகமாகவே தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக
எதிர்பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகரான புதன் கல்வி, அறிவு மட்டுமல்ல, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். இது போன்ற விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துவதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை உறுதியாகவே தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக புதனின் நீச்ச பயிற்சியால் இந்த தருணத்தில் கிடைக்கும். இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் இது போன்ற சிரமங்களை நிச்சயமாக தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மற்றவர்களை முழுமையாக நம்பாமல் அதை தங்களுடைய பார்வையிலே வைத்து செய்வது நல்லது. ஆனால் அதே வேளையில் எல்லா வகையிலும் சிரமம் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன. ஒரு வகையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிறைவான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக புதன் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார். மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் வலுவிழக்கக்கூடிய வேளையில் அங்கு உச்சம் பெற்று சுக்கிரன் இருக்கிறார். அவரும் வக்ரகதியில் திரும்புகிறார். எனவே இந்த தருணத்தில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ராகு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக விரய செலவுகள் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே இந்த தருணத்துல விரயங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள திட்டமிடுங்க. உறுதியாகவே நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இந்த தருணத்தில் மறைமுக தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் இதை திட்டமிடாமல் முயற்சி செய்ய வேண்டாங்க. திட்டமிடவில்லை என்றால் உறுதியாக அதிக சிரமத்தையும் அலைச்சலையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அதே வேளையில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாக சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருப்பதால் மேசராசிக்காரர்களுக்கு கிட்டிடும் ராஜயோகம் என்று சொன்னாலும் கூட வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக தான் பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் உறுதியாக மேசராசிக்காரர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல உத்தியோகம், தொழில் ரீதியான புதிய முயற்சிகளில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. புதிய முதலீடுகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. அகலக்கால் வைப்பதை நிச்சயமாக தவிர்த்திட வேண்டுங்க. அளவான செயல்பாடுகளும் திட்டமிட்ட முதலீடும் மிக பெரிய லாபத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உணர்ச்சி வசப்பட்டு இந்த தருணத்தில் எந்த முடிவு எடுப்பதையும் தவிர்ப்பது நல்லதாக அமைகிறது என்பதை புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைத்தாலும் சக்திக்கு மீறிய உழைப்பை செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பெரிய அளவுல நன்மை நிச்சயமாக கிடைக்கும். கவனச்சிதறல் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான செவ்வாய் தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் விரயத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவுல சிரமம் இல்லை. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும்.